ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இது நம்ம மேரேஜ் சீரியஸோட வீடியோ தான். எல்லாருக்கும் நான் போடுற வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற கண்டென்ட் எல்லாம் நமக்கு உடனே வரும். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்ன இந்த சந்தியா குளிக்க போகிறேன்னு சொல்லிட்டு போனா, இன்னமும் காணாமே. இந்த ஆத்தா பார்த்தா நம்மளால திட்டி எடுப்பா. சரி, குரல் கொடுத்து பார்ப்போம். சந்தியா, சந்தியா, என்னட்டு எருமை, ஏன் விரச குளிச்சுட்டு வா. நானும் குளிச்சுட்டு கிளம்ப வேணாமா? நான் என்ன வெட்டியாக இருக்கேன்? நல்லா மெத்தலை கடந்து உருண்டுக்கிட்டு தானே இருக்க. நான் என்ன உன்னைய மாதிரி அழுக்கு பண்ணலாம் காக்கா குளியில் போட்டு வர. நான் பொறுமையாக சொரிஞ்சு இழிஞ்சு குளிச்சுட்டு தான் வருவேன். நான் சொரிஞ்சு இழிஞ்சு குளிக்காத நீ பாத்தியா? எதுக்கு இப்போ தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்க? சண்டையை கலப்பாத, நான் பாத்ரூம் குளிச்சுக்கிட்டு இருக்கேன். டக்குன்னு குளிச்சுட்டு தோட. எந்த நேரத்தில் தான் எங்கள் ஆட்டா பிள்ளைய பற்றிச்சோம் தாடி வச்சு சமாளிக்க வேண்டாமா? நான் சொல்ல வேண்டிய நீ சொல்கிற. ஏட்டி, நான் மைண்ட் வாய்ஸில் தானே சொல்லிட்டு இருந்தேன். அவ்வளோ தூரம் கேட்டிருக்கேன். ஓ, மைண்ட் வாய்ஸ் சரியான மானம் கெட்ட மைண்டாக இருக்கும் போல். இங்கே வரையும் கேட்குது. மைண்ட் வாய்ஸு உன் மைண்டுக்கே கேட்காத மாதிரி பேசிக்கணுமே. அது எப்படி மைண்டுக்கே தெரியாமல் மைண்ட் வாய்ஸில் பேச முடியும்? ஒருவேளை பேசலாமா? இந்த சோனி நிம்மதியாக குளிச்சுட்டு வர விடுறாளா? இப்போ என்னன்னு கேட்போம். குளிச்சுட்டோம், இப்போ என்னன்னு கேட்போம். ஏட்டி, ஒரு குளியலை போட்டு வர எவ்வளோ நேரமா? நான் தான் முதல்ல சொல்லிட்டேன்ல, நான் உன்னைய மாதிரி காக்கா குளியல் குளிக்க மாட்டேன். நல்லா சொரிஞ்சு எரிஞ்சு குளிச்சுட்டு வருவேனே. இப்போ அவங்ககிட்ட மனசை பேச முடியாது. நான் போய் குளிச்சு வரேன். என்னன்னா குளிக்கிறதுக்கு மாச்சலாதாயா வருது. ஐயோ, இந்த உமா பேச்சை கேட்டு போனதுக்கு நான் பேசாம ஆட்டோலையே போயிருக்கலாம். இந்த உமா பேச்சை கேட்டுக்கிட்டு அவளோட போனதுக்கு எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு கறி கூட வச்சு கொடுக்க முடியலை என் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த உமாவே. நமக்கும் சேதாரம் ஆனது மட்டும் இல்லாமல் வண்டிக்கும் நிறையா சேதாரம் ஆயிடுச்சு. என் புருஷனை அந்த கிளி கிழிக்கிறான். எல்லாமே இந்த உமா குந்தாணியானது. அப்போவே டவுட் வந்துச்சு, என்னடா இவ இழுத்து பேசுகிறாளே, அந்த மாதிரி இழுத்து தான் வண்டியை ஓட்டுவாளோன்னு தோணுச்சு. கடைசியில் ஒரு இதாக நம்ம உயிரை தெருவில் இழுத்து விட்டுட்டாலே. என் புருஷன் என்னை போட்டு அடிக்கிறான், மிதிக்கிறான். இதோட ஏன் வண்டியை கவுத்துனேன்னு நான் என்னமோ ஆசைக்குன்னு கவுத்துன மாதிரி எல்லாரும் என்கிட்டயே கேட்குறாங்க. ஏட்டி வசந்தி, வசந்தி கூப்பிடுறது என்ன காதுல கேட்கலையா? ஏங்க, எனக்கு அதெல்லாம் கேட்குதுங்க. எந்திரிக்க முடியல. எப்படி எந்திரிக்க முடியும்? ஆமாங்க, முடியவே இல்லை. ஒழுங்கையா எந்திரி. ஏங்க இப்போ இவ்வளோ டென்ஷன் ஆறிய? நீயும் அந்த உமா பண்ண காரியத்துக்கு உங்களை வச்சு எனக்கு கொஞ்சம் முடியும். என் ஸ்கூட்டி ரிப்பேர் ஆச்சு, என்னால் ஒரு வேலை கூட போக முடியல. இப்போ குடும்பத்தை சாப்பிட்றதுக்கு என்ன பிச்சை எடுக்க முடியும் கேட்குறேன். ஏங்க, அந்த உமா கேட்டாங்க. கேட்குறவள்கிட்ட நான் கொடுக்க முடியாதுன்னு எப்படிங்க சொல்ல முடியும்? அதோட சரி, ஆட்டோவும் வரலையா, அதாங்க அதுலேயே மண்டபத்தில் போய் இறங்கிடலாமேன்னு சொல்லி ஏறினாங்க. கடைசியில் பார்த்தா இப்படி கவுத்தி விட்டுட்டாங்க. எனக்கு தெரியாது, என் ஸ்கூட்டி ரிப்பேர் பார்த்து வேணும். என் கையில் ஒத்த பைசா கூட இல்லை. அது உமாவோட நீ கையை பிடிச்சி வாங்கியோ காலை பிடிச்சி வாங்கியோ எனக்கு தெரியாது. நீங்கள் ரெண்டே சேர்த்து எனக்கு ரிப்பேர் பண்ணி தாங்க. நாளைக்கு நான் வேலைக்கு போகணும் திங்கக்கிழமை. மம்மி, மம்மி, என்ன மக்கா? என்ன வேணும் என் தங்கத்துக்கு? அம்மா, அப்பா பசிக்குது. இருமா, அம்மாட்ட என்ன சமைச்சிருக்கான்னு கேட்போம். வசந்தி, பையன் கேட்கலாம்ல, என்ன சமைச்சிருக்க சாப்பிட்றதுக்கு? ஏங்க, அது ஒன்றுமே சமைக்கலைங்க. எனக்கு தான் இவ்வளோ முடியாமல் இருக்கே. நீங்கள் ஹோட்டலில் வாங்கிட்டு வந்து வைப்பீங்கன்னு நான் நினச்சேங்க. ஏங்க ஹோட்டலுக்கு போகலையா? ஓ ஆமால, வண்டி வேறு ரிப்பேர்னு சொன்னீங்க. பேசாமல் நடந்து போய் வாங்கிட்டு வரீங்களா? நானும் பையனும் காத்துக்கிட்டு இருக்கோம். என்னது, என்ன சமைக்கலையா? எனக்கு ரொம்ப பசிக்குது அம்மா, இப்போவே பசிக்குது, ஏதாவது வேணும். பாத்தியா வசந்தி, நம்ம பையனுக்கு பசிக்குதான். இதான் நீ பிள்ளைய பார்த்துக்கிற லட்சணம். பாவம், காலையிலேருந்து அந்த பையனுக்கு ஒன்றுமே கொடுக்காம போட்டிருக்க. 10 மணி ஆச்சு. பச்சை பிள்ளைக்கு என்ன தெரியும், பசிக்கும்ல. நம்மளா தான் தண்ணியை குடிச்சிருக்கலாம். பையனுக்கு என்ன பண்ணுறது? ஒரு தோசையாவது ஊற்றிக்க கூடாதா? நீ என்ன பொம்பளையா வசதி? ஏங்க, எனக்கு தான் முடியலையே. ஆனா உன எனக்கு தான் முடியலையே, எனக்கு தான் முடியலைன்னு சொல்லாத வசந்தி.
மண்டையில் கல்லை போட்டு மண்டை உடச்சி நமக்கு உடச்சி இதே சாக்க வச்சுக்கிட்டு இருக்கியா நீ? ஏங்க அது இல்லைங்க. போய் தொலை. உனக்காக நான் போய் ஹோட்டலில் வாங்க போகல, என் பிள்ளைக்காக வாங்க போகிறேன். நீ பட்னியாவே கடை, நானும் என் பிள்ளைய மட்டும் வாங்கி சாப்பிட்றோம். ஏங்க எனக்கு பசிக்குதுங்க, எனக்கும் சேர்த்து வாங்கிட்டு வாங்க. என்ன பண்ணி தொலைய? கட்டின பாவத்துக்காக வாங்கிட்டு வந்து தொலைகிறேன். தங்க பிள்ளை இருங்கடி, அப்பா போய் பையலுக்கு பிடிச்ச பூரி வாங்கிட்டு வரேன். சரிப்பா, எனக்கு உட்காந்துருக்கேன். எனக்கு பூரி நிறைய வாங்கிட்டு வாங்க, பசிக்குது ரொம்ப. சரிடா தங்கம். பையனுக்காக போக வேண்டியதா, இல்லைன்னா இவளுக்காகனா யார் போவா? இவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு ஒரு கழுதியாவது கல்யாணம் பண்ணிருக்கலாம். சுமையா தூக்கம் ஸ்கூட்டி போச்சு, எனக்கு மனசே ஆரம்பிச்சு. இருமாக்கா, அப்பா உனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வருவாப்ல. நீ பேசாதம்மா, எனக்கு காலையிலேருந்து பசிக்குதுங்க. எனக்கு ஸ்பெஷலாக சமைச்சு தெரியும்னு நான் இருந்தேன். ஆனால் நீ சாப்பாடே ஆகலன்னு சொல்லிட்டு போன்ட்டு பேசாத. நான் பெத்த புல்ல கூட மதிக்க மாட்டேங்குது, எல்லாமே இந்த உமாவால் தான். சரி ஆகட்டும், பச்சுக்கிறேன் அந்த உமாவை. அப்பாவும் இந்த புள்ளையும் ஒன்னா வெளியே போனாங்க, இன்னமும் வரலையே. ஒரு வேளை அப்பனும் மகளும் வெளியவே தின்னுட்டு வந்துடலான்னு பிளான் போட்டு ஏதாவது ஹோட்டலில் தின்னுட்டு இருப்பாங்களோ? ஐயோ, இப்போ நம்ம என்ன பண்ணுறது சோத்துக்கு? இவங்க வராததை பார்த்தா எங்கேயோ உட்காந்து நல்லா வெளுத்து கட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். பாய் கைஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். See you all.